Hello guys, welcome back to our channel. உங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கொண்டக்கடலை சுண்டல் கொடுத்தா கிட்ஸ்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் நான் இந்த வீடியோவில் சொல்கிற ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி என்னதான் அந்த ரெசிபின்னு தானே கேட்குறீங்க? அப்போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், சன்னா ரைஸ் செய்யறதுக்கு 7 மணி நேரத்துக்கு முன்னாடியே 2 கைப்பிடி வெள்ளை கொண்டக்கடலையை ஊற வச்சுக்கோங்க. ஆல்சோ 200 கிராம் ரைஸை 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, சிவப்பு மிளகாய், பூண்டு, இஞ்சி, எண்ணெய், பச்சை கொத்தமல்லி, கொண்டைக்கடலை, ரைஸ், பட்டை, மசாலா இலை, பெருஞ்சீரகம், கல்லுப்பு, மஞ்சத்தூள். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபியோட நேம் சன்னா ரைஸ். ஃபர்ஸ்ட்டு சன்னா ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், பழுத்த தக்காளி பழம் 1, 5 சிவப்பு மிளகாய், 6 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இது எல்லாத்தையும் வறுக்கணும்னு அவசியமே இல்லை, டைரெக்டாக மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேனில் 5 டீஸ்பூன் எண்ணெய், 2 பீஸ் பட்டை, 2 பீஸ் மசாலா இலை, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுட்டு ஆல்ரெடி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க விழுதையை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சோன்னே ஆல்ரெடி 7 மணி நேரம் ஊற வச்சிருந்த வெள்ளை கொண்டக்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. தென் 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஆல் செட். இப்போது ஆல்ரெடி ஊற வச்சிருந்த அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ரைஸோட சன்னா மசாலா நல்லா பாயில் ஆக்கிறதுக்காக 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சன்னா மசாலா அரைச்ச விழுதை எல்லாத்தையும் போட்டுட்டு குக்கரில் 2 விசில் வச்சுக்கோங்க. 2 விசில் வந்தோன்னே கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான சன்னா ரைஸ் ரெடி. ஃபைனலாக வாசனைக்காக கொஞ்சமாக பச்சை கொத்தமல்லி. சன்னா ரைஸ் ஒன்றுமே தொட்டுக்காமல் சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். அதுவும் ஆனியன் ரைத்தா தொட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இனியும் வெயிட் பண்ணுறீங்க, இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் ஆசுத்துங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.